ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மலேசியாவிலேருந்து நான் உங்கள் ஜமீக். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நான் இன்றைக்கி வந்து கேஎல்சிசி வந்திருக்கேன். கேஎல்சிசி வந்து பெரும்பாலும் நைட்டில் தான் பார்த்துருப்பீங்க, பகலில் பார்த்துருக்க மாட்டீங்க. இப்போ வந்து பகலில் காமிக்க போகிறேன். அழகான இடங்கள் நிறையா இருக்குது, ஒவ்வொன்றா பார்ப்போம். இப்போ நான் கேஎல்சிசி பில்டிங் கீழே தான் நிற்கிறேன். உள்ளே போய் பார்ப்போம் எப்படின்னு. அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னாக்கா மரத்தை பற்றியில் எப்படி இருக்குன்னு, சவுக்க மரமாக என்னன்னு தெரில, அது சூப்பராக அழகாக வளர்த்து வச்சுருக்காங்க. எப்படி இது ஒரு பூங்கா மாதிரி இருக்குது முன்னாலேயே. இது தாண்டி தான் நம்ம உள்ள கேஎல்சிசிக்கு போகணும். கேஎல்சிசியில் பல வழி இருக்குது. இப்போ நான் போகிறது ஒரு பக்கம் ஒரு வழி. உள்ளே போய் பார்ப்பேன் எப்படி இருக்குன்னு. பார்க்கறதுக்கு எப்படி பற்றிலா, இது வந்து எங்கிட்ட வந்து இது ஒரு மெயின் ரோடு. இல்லை ஆஃபீஸில் வேலை விட்டு எல்லாம் வர மக்கள்லாம் வராங்க. இப்போ நம்ம வந்து இந்த வழியாக போயிட்டு என்ன இருக்குங்கிறத பார்ப்போம். மரத்தை பற்றிலாம் எவ்வளோ பெரிய மரங்க இருக்கு பாருங்க. அந்த கேஎல்சிசி பில்டிங் பக்கத்துலேயே சின்ன பார்க் மாதிரி செட் பண்ணிக்காங்க. இங்கே வந்து உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து கீழே உட்காந்துருக்காங்க பாருங்கள். இந்த போலீஸ்காரங்களாம் அப்படியே வேலையை முடிச்சுட்டு டூட்டி இல்லாத டயத்தில் ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஃப்ரீ டயத்தில் வந்து உட்காந்துருக்கலாம். பார்க்குறதுக்கு ஒரு அழகான இடங்க அது. இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு இடமா போய் பார்த்துட்டு வருவோம். பகலில் வந்து அதிகமாக பார்த்துருக்க மாட்டீங்க, இரவில் உள்ள வீடியோ தான் அதிகமாக பார்த்துருப்பீங்க. இப்போ நான் பகலில் எப்படி இருக்குது, வெளிச்சத்தில் கேஎல்சிசி பில்டிங் எந்த மாதிரி தெரியுது அப்படிங்கிறத ஒவ்வொன்றா பார்ப்போம். இப்போ நம்ம இந்த பூங்கா மாதிரி இருக்க பற்றியா, இதுலேருந்து வெளியானோன்னே பில்டிங் தெரியுது பாருங்க, ட்வின் டவர். நம்ம வந்து இது வழியாக தான் வந்தோம். வந்து அப்படியே நேராக உள்ளே போவோம். விதத்தில் வந்து செடியெலாம் ரெடி பண்ணுறாங்க பாருங்க. சுற்றி எல்லா இடத்துலையும் தோட்டம் மாதிரி வைக்கிறதுக்கு இதில் செடியெல்லாம் ரெடி பண்ணி பூந்தொட்டு அந்த டப்பா மாதிரி இருக்கிறதுல அதில் செட் பண்ணி ஒவ்வொரு இடமா கொண்டு போய் வைப்பாங்க போட்டிருக்கு. பார்க்குற கலர்ஃபுல்லாக மாதிரி இருக்குதுல, அது கொண்டு போய் அங்கங்கே வச்சு செட் பண்ணுவாங்க. இப்போ நம்ம எங்கே நிற்கிறோன்னா சூர்யா கேஎல்சிசின்னு இருக்குது ஹோட்டலு, அங்கே தான் நிற்கிறோம். அதாவது அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா டவருக்கு கீழே ஒரு இந்த சைடு ஆப்போசிட்டில் நிற்கிறோம். இப்போ வந்து முன் சைடு வந்து நம்ம இன்னும் போகல. ஃபுல்லாக டூரிஸ்ட்லாம் மக்கள் வந்து ஃபுல்லாக கார் ட்ராப் பண்ணுறானது. அப்படியே உள்ளே போவோம். இங்கே பற்றில எலக்ட்ரிக் பைக்கு நம்ம வந்து இந்த ஃபுல்லாக கேஎல்சிசி ஃபுல்லாக சுற்றி பார்க்கணுன்னா இந்த பைக் எடுத்துகிட்டு அப்படியே ரவுண்ட் அடிக்கலாம். ஸ்கேன் பண்ணிவிட்டு எவ்வளோ நேரம் வண்டி ஓட்டுறோமோ அந்த அளவுக்கு காசு வெட்டணும். மெயின் ரோடு வழியாக அப்படியே நடந்து போயிட்டுருக்கோம். உங்களுக்கு வந்து முன்பக்கம் போய் காமிக்கிறேன். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா அப்படி பச்சை பசேன்னு சூப்பராக வச்சுருக்காங்க. இப்படி பாருங்க, அப்படியே காற்று ஜில்லுன்னு அடிக்குதுங்க. அப்படியே காற்று இப்படி குழுன்னு அடிக்குது. அந்த பில்டிங் எண்ணெயில் நிற்கிறோம், எண்ணெலுக்கும் அந்த காற்றுக்கும் செம்மையாக இருக்குது. நம்ம வந்து மெயின் ரோடு வழியாக வந்துட்டுருக்கோம், சைட்லேயே உள்ளுக்குள்ளே போகாமல். இப்போ தான் இனிமேல் தான் உள்ளே போகிறேன். கேட்டு வந்து அந்த பக்கம் இருக்குது. கேஎல்சிசியில் ரவுண்டான பற்றிலாம் இது வந்து மெயினான இடம். அது 4 பக்கமாக வழி போகுது. ஃபோட்டோ எடுக்கணும்னா நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அங்கங்கே ஃபோட்டோகிராஃபர்லாம் இருக்காங்க பாருங்க. இந்த பக்கம் போனோமா கடல் நிறையா இருக்குது. இப்போ வந்து நம்ம கேஎல்சிசி டவருக்கு முன்னாடி விட்டோம். இப்போ நம்ம அப்படியே உள்ளே போயிட்டு பார்ப்போம் பில்டிங்கில் பற்றிலாம் எப்படி இருக்குன்னு. பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்காது. இந்த பில்டிங்லாம் வந்து இந்த கேஎல்சிசி ட்வின் டவர் பக்கத்துலேயே இருக்குது. இப்போ நம்ம ட்வின் டவர் கீழே தான் நிற்கிறோம். அப்படி நம்ம உள்ளே போவோம். செடியெலாம் எப்படி செட் பண்ணி காமிச்சிடா, கலராக அப்படி பச்சை பச்சைன்னு சூப்பராக இருக்கா. கேஎல்சிசியை வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்ம சுற்றி பார்க்க போகிறோம். இப்போ தண்ணி ஊற்றில இப்போ சூப்பராக ஊற்றில. சரி, இதுலேருந்து அந்த கடைசி வரையும் இருக்குது தண்ணி அடிக்கிறது. அப்படியே எத்தாப்பில் பார்த்தீங்கன்னா பெரிய பில்டிங் வருவாங்க. அது ஒரு பில்டிங், அது பேங்க் பில்டிங் மாதிரி இருக்குது, பப்ளிக் பேங்க்.
நைட்டில் வந்த பக்கம் அந்த தண்ணியெலாம் எப்படின்னா அப்படியே லைட் போட்டு செட் பண்ணி வச்சுருப்பாங்க. சாரில் அடிக்குதுங்க, அங்கே தண்ணி அடிக்கிறது, இந்த காற்றுக்கு அதுக்கும் சாரில் அடிக்குது என் மேலே. ஃபுல்லாக செக்யூரிட்டி பாதுகாப்புலாம் அதிகமாக இருக்கும். ஃபுல்லாக சுற்றி போலீஸ் தான் அதிகமாக இருக்காங்க. நம்ம அங்கே பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தண்ணி அடிக்கிறது இங்கேயும் வச்சுருக்காங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குதுல, பார்க்கறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. இந்த தாஜ்மஹாலுக்கு முன்னால் போனீங்களாக்கா இந்த மாதிரி தான் தண்ணி இருக்கும். அந்த மாதிரியே இருக்கா பார்க்கறதுக்கு. இந்த மாதிரி லீவு நேரத்தில் வந்தால் அப்படியே அழகாக சுற்றிட்டே இருக்கலாம். மலேசியாவில் வந்து பார்க்கக்கூடிய இடம் நிறையா இருக்குங்க. இந்த இடம் அந்த இடம்னு சொல்ல தேவையில்லை, பார்க்க வேண்டிய இடம் நிறையா இருக்குது. நீங்கள் சுற்றுலான்னு வந்தீங்களாக்க மலேசியாவுக்கு வந்துடுங்க. மற்ற நாடுகள்லாம் சுற்றுலாத்தலம் நிறைய இருக்குது. இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சது வரைக்கும் மலேசியாவில் வந்து சுற்றி பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. இல்லை பச்சை பசேன்னு வெயிலும் மழை ரெண்டுமே கலந்து, நம்ம தமிழ் மக்கள் அதிகமாக இருக்காங்க. நல்லா சுற்றி பார்க்கக்கூடிய இடம் வந்து என்னை பொறுத்தவரையும் மலேசியா தான் நான் சொல்லுவேன். மற்ற மக்கள்லாம் வீடியோ ஃபோட்டோ இந்த வெயிலும் பார்க்காம, ஏன்னா வெயில் மாதிரி தெரியலை. ஏன்னா கொஞ்சம் வந்து வெயில் இன்றைக்கி வந்து அதிகமாக இல்லை, கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. காலையில் கொஞ்சம் மழை மேகமாக இருந்துச்சு, வெயில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா இந்த தண்ணி விழுவுறதுக்கு அந்த சாரலுக்கும் குழுகுலுன்னு இருக்குது. காற்று வேறு ஒரு பக்கம் அடிக்குதா, பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஃபுல்லாக அங்கே இருக்க மக்கள் ஃபுல்லாக ஃபோட்டோ எடுத்த மணிக்கு நிற்கிறாங்க. நம்ம அங்கிட்டு தண்ணியில் ஓடுது பற்றில, அதை விட்டு நம்ம இங்கிட்டு சைடில் பார்த்தோம்னாக்கா ரெண்டு பக்கமும் அப்படியே பூங்கா மாதிரி பூச்செடிலாம் வச்சு சூப்பராக செட் பண்ணிக்காம பாருங்க. வாங்க அப்படியே பூச்செடி அப்படி காமிக்கிறேன். அது பெரிய தோட்டம் மாதிரியே இருக்குது. சாயந்தரம் வேலை முடிஞ்சால் கூட பக்கத்தில் இருந்தால் வந்து அப்படியே ஹாயாக ரிலாக்ஸாக உட்காந்துருக்கலாம். இங்கே பாருங்கள், நான் நிற்கிறேன் பற்றில, சுற்றி செடி தான். செடி தோட்டம் மாதிரியே இருக்கு பாருங்க, கலர் கலராக. இது எங்கே இருக்குன்னா அந்த கேஎல்சிசி ட்வின் டவர் இருக்குது, அது கீழே தான் இருக்குது. அந்த தண்ணி அடிக்கிறத பார்த்தோம் இல்லையா, அது பக்கத்துலேயே அப்படியே பூங்கா மாதிரி செடி ஃபுல்லாக செடி செட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த லைட்டு தெரியுது பற்றில, இங்கே இருந்தால் அப்படியே நம்ம வந்து நைட்டில் பார்த்தோம்னா டவரில் அப்படியே லைட் அடிக்கும், ஒளி அப்படியே கலர் கலராக தெரியுது. இங்கேருந்து அடிக்கிறது தான். ஒவ்வொரு குண்டு மாதிரி வச்சுருக்காங்க பற்றில, அங்கே ஃபுல்லாக லைட் செட் பண்ணி வச்சுருக்காங்க. அப்படியே நம்ம பஸ் ஏறினாலும் அப்படியே வெளியில் இருந்த பக்கம் ஃப்ரீ பஸ்லாம் இருக்குது. ஆமாம், அங்கே ஒவ்வொரு இடத்துக்கு போகும் பஸ்ஸு வந்து ஃப்ரீ தான், காசு இல்லை. அப்படியே நம்ம ஏறி போய்க்கிடலாம். இது வந்து ட்வின்ஸ் டவருக்கு ஏற்றாப்புல பார்த்தீங்கன்னாக்கா மெயின் ரோடு. இது பஸ் ஸ்டாப். இது வந்து பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறோம், வரிசையாக பஸ் நிற்கிறதுல க்ரீன் லைன் சொல்லிட்டு ஃப்ரீ பஸ்ஸு. நம்ம இதில் ஏறி புக்கிங் பண்ணாங்க. இந்த சுற்றுலாத்தலம் எங்கெங்கே இருக்கோ குறிப்பிட்ட தூரத்தில், எல்லாம் இப்போ ரொம்ப தூரத்துக்கு போகாது, கோலம்பூரில் பக்கத்தில் சுற்றுலாத்தலம் இருக்குல்ல, கேஎல்சிசி மாதிரி, அந்த மாதிரி உள்ள இடத்துக்கு அப்படியே ரவுண்டில் போயிட்டே இருக்கும். நம்ம ஏறி எங்கே போய் இறங்கணுமோ இறங்கிடலாம். இது ஒரு ஷாப்பிங் மால், சூர்யா கேஎல்சிசின்னு இருக்குதுல ஷாப்பிங் மால். சூர்யா கேஎல்சிசின்னு ஷாப்பிங் மால் இருக்குது. உள்ளே போயிட்டு பார்ப்போமா? உள்ளே வந்து குழுகுலுன்னு இருக்குது. மாடி எத்தனை மாடின்னு இல்லை. கீழே வந்து மேலே நிற்கிறோம், கீழே கடைகள் நிறையா இருக்குது. அப்படியே வரிசையாக போவோம். வேலை டைம்னால வந்து கூட்டம் வந்து கம்மியாக இருக்குது. சாயந்தரம் வந்த பக்கம் ஆள் நிறையா இருப்பான்னு நினைக்கிறேன். மற்ற லீவ் நேரத்தில் ஃபுல்லாக இருக்கும். ஆனால் எல்லாம் விலை உயர்ந்த ஜாமான் தான். கீழே பார்த்தீங்கன்னா கடை நிறையா இருக்குது, சின்ன சின்ன கடைகளாக இருக்குது. நம்ம அந்த பக்கம் போய் பார்ப்போம். சூர்யா ஷாப்பிங் மாலுக்குள்ளே வந்தோம்னா தீபாவளிக்காக செட் பண்ணி வச்சுருக்காங்க. அது இன்னும் எடுக்கல, அது வச்சதோடு அப்படியே இருக்குது.
பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கா. இது கலர்ஃபுல்லாக லைட் போட்டு ஹேப்பி தீபாவளி அப்படின்னு போட்டுருக்காங்க. இது வந்து மலேசியாவில் வந்து பெரிய பெரிய ஷாப்பிங் மாலில் எல்லா விசேஷம் அன்னைக்கும் இந்த மாதிரி செட் பண்ணுவாங்க. தீபாவளி, ரம்ஜான், சைனீஸ் நியூ இயர் எல்லா திருநாளுக்கும் செட் பண்ணுவாங்க இந்த மாதிரி. பார்க்க அப்படியே கலர்ஃபுல்லாக இருக்குது. இதுக்குன்னு தனி இடம் ஒதுக்கி வச்சுருக்காங்க. இதில் கடை அவ்வளவு இருந்தாலும் தனியாக இதுக்குன்னு தனியாக இடம் ஒதுக்கி வச்சுருக்காங்க. இந்த வெளியே வந்து பார்த்தா பார்த்தீங்களா ஷாப்பிங் மால் சூர்யா, அது கீழே தான் நிற்கிறோம். அப்படியே அதுக்குள்ளே தான் நிற்கிறோம். நண்பர்களே, அடுத்து நம்ம வந்து இன்னொரு இடத்துக்கு வந்திருக்கோம். எங்கன்னா அந்த ட்வின் டவர் இருக்குது, அதுக்கு பின்னாடி. அதுதான் மெயினான இடம். ஆனால் நைட்டில் தான் ஃபுல்லாக கூட்டமாக இருக்கும், கலர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிற வீடியோ ஃபுல்லாக பகலில் எப்படி இருக்குது கேஎல்சிசி அப்படிங்கிறத காமிக்கிறேன். அப்படியே எனக்கு பின்னால் பாருங்கள், தண்ணி அழகா போதா, பீச்சில் அடிக்குது. தண்ணி பற்றியில் எப்படி வரிசையாக போகுது பாருங்கள். இது வந்து நைட்டில் பார்த்தோமாக்கும் அப்படியே ஒவ்வொரு தண்ணிக்கும் ஒவ்வொரு கலர் கொடுத்து அப்படி கலர்ஃபுல்லாக மியூசிக் வேறு போட்டு சூப்பராக இருக்கும். அது நிறைய இடத்துல நீங்கள் நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. என்ன பகலில் நீங்கள் பார்க்கணும்ல, பகலில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ எடுத்து போடுறேன். பகலில் உள்ள கேஎல்சிசி டவர் இப்படி தான். மக்கள் வந்து அதிகமான கூட்டம் இருக்காது. பகலில் பார்த்தீங்களாங்க இப்படி தான் இருக்கும். நைட்டில் பார்த்தீங்களாங்க ஃபுல்லாக இருக்கும் ஆள். ஏன்னா அந்த தண்ணி ஓரளவுக்கு பார்க்க வருவாங்க. கரெக்டாக 6 மணிக்கு மேலே லைட் போட்டுருவாங்க. நம்ம அப்படியே கேஎல்சிசி டவருக்கு பின்னால் தான் நிற்கிறோம். நம்ம இந்த ட்வின் டவருக்கு பற்றில அதுக்கு கீழே தான் அப்படியே பின்னால் நிற்கிறோம். நம்ம பார்த்த வீடியோ எப்படின்னா முன்னால் காமிச்சது நான். இது வந்து அப்படியே ட்வின் டவருக்கு பின்னால் எல்லா பக்கம் சுற்றிட்டு கடைசியில் இங்கே தான் வந்து கடைசியாக அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுவாங்க. படி பற்றில அந்த படியில் சாயந்தரம் பார்த்தீங்கன்னாக்க அப்படியே வரிசையாக உட்காந்துருப்பாங்க. இந்த லைட்டு போட்டு தண்ணி ஒரு வரிசையாக உட்காந்துருப்பாங்க. பகலில் வந்து வெறும் தண்ணி மட்டும் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த தண்ணி பற்றில தனியாக இது ஒரு கொஞ்ச நேரம் இந்த மாதிரி சுற்றுது வரும் தண்ணி. அந்த பக்கமும் தண்ணி வரல பாருங்க, அதெல்லாம் நின்றுச்சு. இது மட்டும் சுற்றிக்கிட்டு இருக்கு பற்றில. இது பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது. நைட்டில் பார்த்த பக்கம் அந்த லைட்லாம் போட்டு இது மட்டும் தனியாக அழகாக தெரியும். தண்ணி பற்றில ஒவ்வொரு டிசைன்லையும் எரியுது தண்ணி, ஒவ்வொரு மாடலில் ஓடுது பாருங்க. எவ்வளோ தூரத்துக்கு ஓடுது பற்றில தண்ணி. அது ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு ஒரு மாதிரி மாறுது. அப்படியே திரும்பி பார்த்தா ஃபுல்லாக ஓடும் தண்ணி. 5 நிமிஷத்துக்கு ஓடும், அப்புறம் 5 நிமிஷத்துக்கு இப்படி இந்த மாதிரி ஓடுது. நடுவில் எவ்வளோ ஹைட்டுக்கு ஓடுது வரும் தண்ணி. பாதி பில்டிங் வரையும் ஓடுது தண்ணி. இந்த தண்ணியை தான் நான் வந்து நைட்டில் பார்த்தமாக்கும் அப்படி கலர்ஃபுல்லாக இருக்கும், அவ்வளோதான். இப்போ பாருங்க, இப்போ ஒரு டிசைனாக தண்ணி ஓடுது பாருங்க. இது வந்து எல்லா பைப்லையும் தண்ணி வர மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. சுற்றி உள்ள எல்லா பைப்லையும் தண்ணி வருது. பார்க்குறதுக்கு கண்கொள்ளா காட்சியாக இருக்குங்க. இதெல்லாம் நேரில் வந்து இருந்து பார்த்தா தான் அதோட ஆசைகளை அணிவிக்க முடியும். அவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. நான் வந்து மதியம் 12:30 மணிக்கு வந்தேன். அப்போல்லாம் தண்ணி வந்து திறக்கல, பைப் திறக்கல. இப்போ கரெக்டாக 1 மணி ஆகுது. 1 மணிக்கு திறந்துருக்காங்க. ஆனால் இது எப்படியே கண்டினியூவாக ஆகுமா, எத்தனை மணி வரையும் தண்ணி இந்த மாதிரி ஓடுன்னு தெரியல. ஆனால் நைட்டு பார்த்தா அப்படியே லைட் எரிஞ்சு ஒவ்வொரு தண்ணி வருது பத்தில, அப்படியே லைட்டு சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஓகே நண்பர்களே, இதை அப்படியே நைட்டில் பார்த்தா எப்படி இருக்கும், கற்பனை பண்ணி பார்க்க முடியுமா? நான் உங்களுக்காக அப்படியே வீடியோவை காமிக்கிறேன். கண்ணை மூடிட்டு கண்ணை திறங்க, அப்படியே நைட்டில் போயிடுவோம். ஓகே நண்பர்களே,
இந்த வீடியோ வந்து கடைசி வரையும் பாருங்கள். ஏன்னா நைட்டில் எடுத்த வீடியோ உங்களுக்காகவே வெயிட் பண்ணி இருந்து என்ன பகலில் காமிச்சிட்டோம், நைட்டில் பார்த்தா இன்னும் சூப்பராக இருக்குமேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் பார்ப்பாங்க நினைப்பாங்க. உங்களுடைய நீங்கள் நினைக்கிறது எனக்கு வந்து விளங்குச்சு. அதனால் நைட்டு வீடியோ எடுத்தாச்சு. நைட்டு வீடியோ முடிஞ்சோடனே அடுத்து பகலில் இன்னொரு இடத்துக்கு போகிறோம். அந்த கேள்சிக்கு பின்னாலேயே அதையும் தொடர்ந்து பாருங்கள். வீடியோ கண்டினியூ பாருங்கள். இதில் நைட்டில் வந்தாலும் இதெல்லாம் எடுக்க முடியாதுங்க. பகலில் வந்தால் தான் இதெல்லாம் எடுக்க முடியும். பெரிய பெரிய மரமாக நிற்கிறது பாருங்க, பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. நாங்கள் அப்படியே உள்ளே அங்கிட்டு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம்.
இது என்ன மரம்? இது ஆலமரம் மாதிரி தெரில. ஆனால் வேரை பற்றில எப்படி இருக்குன்னு, வேறு ஆலமரம் மாதிரி நிறையா இருக்குது வேறு கீழே. ஆனால் அங்கே தொங்கலாம் காணா. ஆலமரத்து தொங்கும் பற்றில வேறு மாதிரி, ஆனால் தொங்க காணாம கீழே தான் வேறு அதிகமாக இருக்குது. வேறு தண்ணி ஓடிச்சு பற்றில அந்த இடம் இது. அதுக்கு பின்னாலே இந்த இடம் இருக்குது. ஃபுல்லாக மரம் தான், குழு குழுன்னு சூப்பராக இருக்குது. நான் இதுக்கு முன்னால் வந்து கேஎல்சிசி டவருக்கு வந்திருக்கேன். ஆனால் நைட்டில் தான் வந்திருக்கேன். இந்த மாதிரி இடம் இருக்குதுன்னு சொல்லிட்டு பகலில் வந்தால் தெரியுது. பெரும்பாலும் நிறைய பேர் நைட்டில் வந்தால் தான் லைட்டு போட்டு சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு அப்படிம்பாங்க. அது ஒரு பக்கம் ஓகே தான். இருந்தால் பகலில் வந்தால் இன்னும் மேற்கொண்டு இந்த மாதிரி இடங்கள்லாம் பார்க்கலாம். நைட்டில் வந்தால் இந்த மாதிரி இடங்கள்லாம் பார்க்க முடியுமான்னு தெரில. லைட்டு இருக்கும், இருந்தாலும் அந்தளவுக்கு வெளிச்சம் இருக்காது பாருங்கள். பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. அந்த பக்கம் தண்ணி மாதிரி போகுது, என்னன்னு பார்ப்போம். இல்லை, இந்த இடத்துல வந்து நல்லா காத்தோட்டமாக இன்னும் குழுகுலுன்ட்டு இருக்குங்க. நல்லா ஃப்ரீ, அப்படியே மனசுக்கு ஒரு அமைதியாக இருக்குது. இந்த பக்கம் வந்து அழகுக்கு வந்து செட் பண்ணி வச்சுருக்கேன் தண்ணி மாதிரி. ஆனால் நல்லா பூங்கா மாதிரி இருக்குது. சின்னதாக ஒரு நீச்சல் குளம் வேறு இருக்குது பாருங்கள், காமிக்கிறேன். நல்லா சிறுவர்கள் விளையாடுற, சிறுவர்கள் வந்து நீச்சல் குளத்தில் விளாட்லாம். பெரிய ஆள் முடியாது, சின்ன பிள்ளைய விளாடுற மாதிரி வச்சுருக்காங்க. அதே நான் காமிக்கிறேன். நம்ம பூங்கா வழியே வந்தோமா, பார்க்கு மாதிரி, அப்படி பக்கத்துலேயே பார்த்தினாக்கா அங்கிட்டு நீச்சல் குளம் மாதிரி இருக்கு பாருங்க. இதெல்லாம் நைட்லாம் வந்து அதில் பார்க்க முடியுமா? வாய்ப்பே இல்லை. நைட்டில் இதெல்லாம் இருக்குமான்னு தெரில. இதுதான் லைட்டு போட்டு வச்சுருப்பான்னு நினைக்கிறேன், சரியாக தெரில. நான் இப்போ தான் வர்றேன் இந்த இடத்துக்கு. நைட்டில் வந்து அந்த முன்னால் உள்ள பக்கம் தான் வந்திருக்கேன், இந்த சைடில் வந்ததில்லை. பகல்னால இந்த பக்கம் வந்து காமிக்கிறேன் உங்களுக்கு. சின்ன பிள்ளை இறங்கி நல்லா வாழுது பாருங்க. நம்ம குளிக்க முடியாது, சின்ன பிள்ளைய இறங்கி குளிக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. அப்படியே போயிட்டு மேலே போயிட்டு பார்ப்போம். ஆஹா, சூப்பராக இருக்குங்க. சின்ன பிள்ளைய கூட்டி இருந்தவங்க நல்லா என்ஜாய் பண்ணுங்க. இந்த இருங்க இந்த பயலை, அடே வெள்ளைக்கார பயலை, பேர் தெரியல, அதனால வெள்ளைக்கார பயலும் கூப்பிட்றேன். நல்லா நீச்சல் அடிக்கிறானே தண்ணி இல்லாத இடத்துல போயிட்டு. பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது. அங்கே மாதிரி அருவி மாதிரி தண்ணி விழுக்குதுல, அதுலேயும் நின்று குளிக்கலாம். இங்கிட்டு வாருங்க, சிறுவர் பூங்கா மாதிரி. நல்லா சின்ன பிள்ளைய கூட்டி வந்து விளாடுறதுக்கு ஊஞ்சல் எல்லாமே வச்சுருக்காங்க. நிறையா இருக்குது பாருங்கள், ராட்டன மாதிரிலாம் செட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அப்படியே உள்ளே போய் பார்ப்போம் என்னென்ன இருக்குன்னு. இந்த சைடு வந்து அடைச்சி வச்சுருக்காங்க, இன்னும் ஓப்பன் பண்ணலையா என்னன்னு தெரில. இல்லை அந்த பக்கம் வழி இருக்கான்னு தெரில, போய் பார்ப்போம். இந்த பக்கத்தில் வந்து வழி இருக்குது. ஒரு சைடு மட்டும் திறந்து வச்சுருக்காங்க, மற்ற 2-3 வழி அடைச்சி வச்சுருக்காங்க. எல்லோரும் ஒரு பக்கமாக போகிற மாதிரி. இங்கே கேஎல்சிசி டவருக்கு வந்து ஒரு நாள் பொழுது போயிடும் போல் இருக்குது. நானும் இவ்வளோ நாளும் கேஎல்சிசி டவரில் வந்து சும்மா வந்து அந்த டவரை தான் பார்ப்பாங்க, பார்த்துட்டு ஷாப்பிங் மால் போயிட்டு டவரில் தண்ணி வரதை பார்த்துட்டு அப்படி வந்துடுவாங்கன்னு நினச்சேன். உள்ளே வந்தாலும் தெரியுது எவ்வளோ இடம் இருக்குது பாருங்கள். சின்ன பிள்ளைக்கு விளையாடுறதுக்கு நிறையா இருக்குது. காலைல வந்தோம்னா சாயந்தரம் ஆயிரும். இன்னும் அப்படியே அங்கிட்டு இங்கிட்டும் போயிட்டு தான் இருக்குது வழி. நான் அந்த கேஎல்சிசி டவர் ஷாப்பிங் மாலு அதோட வீடியோ முடிச்சிடலாம் பார்த்தேன். கடைசியில் இங்கிட்டு வந்தாலும் தெரியுது இன்னும் இங்கிட்டு இடங்கள் நிறையா இருக்குது எடுக்கிறதுக்கு. சிறுவர் பூங்கா வந்து மக்கள் அதிகமாக நடமாட்டம் இல்லை. ஏன்னா வந்து வேலை டைம், சுற்றி பார்க்க வர்றவங்க வந்து அப்படியே முன்னால் இருந்து பார்த்துட்டு அப்படியே போயிடுறாங்க பிறகு. ஆனால் சனி ஞாயிறு பப்ளிக் ஹாலிடே அந்த மாதிரி வந்தால் இல்லை சிறுவர் பூங்கா ஃபுல்லாக ஆள் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், இப்போ வந்து காலியாக கிடக்கு. சரி, நம்ம இதெல்லாம் பார்த்துட்டோம், அடுத்த இடத்த பார்ப்போம். இந்த சிறுவர் பூங்காலேருந்து அப்படியே மேலே ஏறந்தமாக மேடு மாதிரி போகுது. இங்கிட்டு பாருங்கள், அப்படியே தோட்டம் மாதிரி சூப்பராக செட் பண்ணியிருக்காங்க. இதில் அப்படியே கொடைக்கானல் மாதிரி இருக்குது, பச்சை பசேன்னு இந்த மரம். அப்படியே சாயந்தரம் நேரத்தில் தான் வெயில் இருக்காது, நல்லா உட்காந்துருக்கலாம். இங்கிட்டு ஃபுல்லாக பார்த்தா அப்படியே நடந்தே போகிறது. இங்கிட்டு ஃபுல்லாக ஆஃபீஸு இந்த மாதிரி இருக்குது.
பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. கேஎல்சிசி வந்தால் சும்மா வந்து கேஎல்சிசி முன்னால் நின்று போயிடாமல் உள்ள வரையும் வந்து நல்லா சுற்றி பாருங்கள். மேக்ஸிமம் பகல்லையும் வந்து பாருங்கள், நைட்லேயும் பாருங்கள். அந்த லைட்டு இருக்குது, இருந்தாலும் பகலில் பார்த்தா இன்னும் சுற்றி பார்க்கலாம். நண்பர்களே, நீங்கள் வந்து கேஎல்சிசிக்கு வந்தீங்களாக்கும் முடிஞ்ச வரையும் ஒரு மதிய டயத்தில் கிளம்புங்க. ஏன்னா மதிய டயத்தில் வந்தால் தான் இந்த மாதிரி இடத்துலலாம் உள்ளே வந்து ஃபுல்லாக பார்க்க முடியும். பார்த்துட்டு சாயந்தரம் வந்து நம்ம தண்ணி வந்து லைட்லாம் எரியும், லைட் எரிஞ்சு மியூசிக்கெலாம் போடுவாங்க, அதெல்லாம் பார்க்கலாம். நம்ம சாயந்தர நேரத்தில் வந்துட்டு அதை மட்டும் பார்த்துட்டு போகக்கூடாது. ஒரு மதிய டயத்தில் வந்தீங்களாக்கும் இந்த தோட்டம் மாதிரி இருக்குது, சிறுவர் பிள்ளைகள்லாம் கூட்டி வந்தவங்க நல்லா விளாட்லாம். உள்ளே பார்க்கக்கூடிய இடங்கள் நிறைய இருக்குது. அப்படி சுற்றி பார்த்துட்டு உங்களுக்கு நைட் ஆயிரும். நைட்டு போய் அந்த தண்ணியை பார்த்துட்டு கரெக்டாக வீட்டுக்கு போகிற கரெக்டாக இருக்கும். மலேசியாவுக்கு வந்தீங்களாக்கும் கேஎல்சிசி வந்து மேக்ஸிமம் முன்னாலே வந்து பார்க்க பாருங்கள். அப்போ தான் வந்து ஃபுல்லாக நீங்கள் வந்து கேஎல்சிசி சுற்றி பார்க்க முடியும். சும்மா கேஎல்சிசி டவர் மட்டும் பார்த்துட்டு போகிறது வந்து கேஎல்சிசி கிடையாது. உள்ளே பார்க்க வேண்டிய இடங்கள் நிறையா இருக்குது. சின்ன பிள்ளைய குளிக்கிறத பார்த்தா பற்றிலா தண்ணி எங்கேருந்து வருது பாருங்க. இதுலேருந்து விழுந்து அப்படியே வரிசையாக ஒவ்வொன்றா விழுந்து அப்படியே கீழே நீச்சல் குளத்துக்கு போகுது. இந்த இடத்துல இருந்து பார்க்குறதுக்கு வியூவை பற்றில அப்படி இருக்குன்னு, ஆஹா சூப்பராக இருக்குங்க. அப்படியே அழகாக கேஎல்சிசி டவரு மற்ற பில்டிங்லாம் இருக்குது. சுற்றி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சுற்றி பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பில்டிங் தாங்க. எப்படி பாருங்க. உண்மையில மலேசியாவில் வந்து அதிகமான சுற்றுத்தலம் இருந்தாலும் முக்கியமான பார்க்க வேண்டிய இடங்கள்ல இது ஒன்று. கலர் அந்த கீழே டைல்ஸ் கலங்குறாலும் தண்ணி வேற கலராக தெரியுதுல, இது ஒரு கலராக தெரியுது. கீழே அந்த குழந்தைய குளிக்கிற இடத்துலையும் தண்ணி வேறு கலராக தெரியுது பாருங்க. அப்படியே இந்த பக்கம் பாருங்க, அப்படியே மலைப்பகுதி மாதிரி இருக்கு. இங்கிட்டு நம்ம ஏறி போய் பார்க்கலாம். அது போகிறதுக்கு வழி அங்கிட்டு தனியாக அமைச்சிருக்காங்க, அங்கிட்டு போய் பார்ப்போம். இந்த வழி பற்றில நடக்கிறதுக்குன்னு தனியாக போட்டிருக்காங்க பாருங்க. இதில் உள்ள வண்டிலாம் வராது, நடந்து போகிறதுக்கு தான். இங்கிட்டு வர வரல பார்த்தீங்கன்னா தண்ணி குடிக்கிறதுக்குன்னு வச்சுக்காம பாருங்க. குடி தண்ணி 1000 மினிமம் குடிக்கிற தண்ணிங்க. அது அமுக்கு நமக்கும் தண்ணி இப்படி வரும், அப்படியே வாயிச்சு குடிச்சுக்க வேண்டியதான். இது அழகுக்கு வச்சு காமிக்கிறா, நல்லா பீச்சு அடிக்கும், அது லேசாக அடிக்குது. நண்பர்களே, பார்க்கக்கூடிய இடம் சூப்பர் இடம், நல்லா ஜில்லுன்னு இருக்குது காத்தோட்டமாக. அப்படியே நம்ம நடந்து போயிட்டே இருக்க வேண்டியதான். அங்கங்கே உட்காந்து இருக்கிறதுக்கு அப்படியே இங்கங்கே செட் பண்ணிக்கலாம் பாருங்க. அங்கங்கே உட்காந்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி ரிலாக்ஸாக சேர் போட்டு வச்சுருக்காங்க, உட்காந்துட்டு அப்படியே எதுவும் ஸ்நாக்ஸ் வச்சுருந்தா சாப்பிட்டுட்டு அப்படியே போகலாம். ஓகே நண்பர்களே, முடிஞ்ச வரையும் கேஎல்சிசி டவருக்கு பக்கத்தில் என்னென்ன இருக்குங்கிறத முடிஞ்ச வரையும் நான் சுற்றி காமிச்சிட்டேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்களா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். என்னோடய வீடியோவில் எதுவும் குறைகள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, பாய்.